ஸ்தோத்திரங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise Lord, Pastor. Praise the Lord. Praise Lord, Pastor. Praise Lord. Praise Lord, Pastor. Praise Lord. Praise Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரவு நேரத்திற்காய் உம்மை துதிக்கிறோம். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக, இரக்கங்கள் பெருகுவதாக, நம்பிக்கை பெருகுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். ஒரு கவி பாடுவோமா? பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆஹா, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இன்னொரு கவி பாடுவோமா? யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளையே இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். பிரியமானவர்களே, இந்த ஜூம் மீட் நடந்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்த லிங்க தேவை உள்ளவர்களுக்கு நீங்க அனுப்பி கொடுங்க. இன்றைக்கும் நம்ம நேற்றைக்கு கடன் பிரச்சனைகளையும் பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஃபினான்சியல் ஃப்ரீடம், ஃபினான்சியல் பிளஸ்ஸிங் பற்றிய சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டவர்கள், கடனில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள், வியாபாரத்திலே நஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், தேவைகள் மத்தியிலே வாழ்கிறவர்கள், அப்படி உங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு உடனே ஒரு லிங்கை நீங்க அனுப்பி அவர்கள் அந்த சத்தத்தை கேட்கட்டும், தேவ சத்தத்தை கேட்கட்டும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளட்டும். இப்ப நீங்க அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா கூட அவங்க நெக்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள அவங்க ஜாயின் பண்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அருள்ராஜ், ப்ராஃபட் அருள்ராஜ் இஸ் ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அவங்க உடனே அனுப்பிச்சு அவங்களும் கலந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். டெய்லி 10 to 10:30 ஒரு வசனத்தை மையமாக கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். நம்மளுடைய இந்த ஐடியில 100 பேர் வரலாம். பெரிய விளம்பரம் இல்லை, நாங்க அந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறதுதான். அது நம்ம ஓன வாங்கின ஒரு ஜூம் ஐடி, ஃப்ரீ கிடையாது. மாதாந்திரமா அதுக்கு ஒரு மாதாந்திர ஒரு பணத்தை கட்டி தான் அந்த ஜூமை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக தொடர்ந்து இதுதான் ஆரம்பம். சீக்கிரத்திலே
ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகளின் பாடசாலை ஆன்லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படிங்கிறத நான் பிற்பாடு சொல்றேன். அதனுடைய வரையறைகள் எப்படி. மறுபடியும் போடுங்க. செலக்ட் மேரி அவர்களுக்கு 31வது ஆனிவர்சரி. மறுபடியும் போடுங்கம்மா அதை. மறுபடியும் போடுங்க, நான் பாக்குறேன். ஆக இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அது நம்ம ஆரம்பிச்சு நடத்த போறோம். ஒரு ஒழுங்கும் கிரமமா அந்த கிளாஸ் நடக்க போகுது. ஜாம் பண்ணலாம். ஓகே. அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்க்காக நீங்க ஜெபிக்கணும், கலந்து கொள்ளணும். அது சீக்கிரத்துல நான் உங்களுக்கு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தரேன். நைட்ல நடத்தலாமா இல்ல எப்படிங்கிறத நான் பார்த்துட்டு எல்லாரோடய கலந்து பேசி பல பகுதிகளிலிருந்து டுடே 31st வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே. செலக்ட் மேரி அவர்களுக்கு. ஓகே. அதனால அந்த பாடசாலையில ஒன்லி ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ மற்றதுல எல்லாம் வேற வேற சப்ஜெக்ட் வரும். இப்போ நம்ம படிக்க போறதுல ஒன்லி ப்ரொஃபட்டிக் அதை பற்றி தான் படிக்க போறோம். அது எவ்வளவு நாள் என்னன்றதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஒரு தீர்க்க தரிசன சந்ததி எழும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பாரமா இருக்கிறது, வாஞ்சையா இருக்கிறது. ஓகே. செலக்ட் மேரி அவர்களுக்கு 31வது திருமண நாள். அதனால நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, சகோதரி குடும்பத்தையும் ஆண்டவரே 31 வருஷங்களாக நீர் நடத்தி அவர்களை வாழ வைத்து ஆண்டவரே நன்மையினாலே முடிசூட்டி இரக்கங்களினாலே முடிசூட்டி ஆண்டவரே அவர்களை பலுகி பெருக வைத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தி வருகிறீர். இப்பொழுதும் இந்த திருமண நாளிலே நீர் சொல்லுகிறீர், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்றுதான் நாங்கள் பார்த்து வருகிறோம். அதையே தீர்க்க தரிசனமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே, அந்த புதிய காரியம் துவங்குவதாக. அடுத்த அந்த ஆனிவர்சரிக்குள்ள இந்த 365 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, சகோதரி சுமி ஜான்சன் அவர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு பிறந்த நாளை கொடுத்திருக்கிறேன். அதிலே தேவ ஒரு சமாதானம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, அந்த மகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, ஜெப அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணுவீராக. தேவ ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இருவருக்கும் செலக்ட் மேரி அவர்களுக்கு திருமண நாளின் வாழ்த்துக்கள், சுமி ஜான்சன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த ஜூம் மீட்ல இருக்கிற அனைவரும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பிரதரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள்லாம் ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில். ஓகே. இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மணி மிராக்கள் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நேற்றுக்கு 2 காரியம் சொன்னேன். ஒண்ணு, சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார், மணி மிராக்கள் நடக்குது. இரண்டாவது, நேச்சுரலா நம்ம போய் மீன் பிடிக்கணும், பேதுரு போய் அவர் தொழிலை செய்தார், ஆகவே வெள்ளி பணம் கிடைத்தது என்று நாம் பார்த்தோம். அதுபோல இன்றைக்கு நம்ம கைகளின் அந்த பிரயாசத்தை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். உங்க வீட்டுல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருவேளை அருகில் எங்களா இருந்தா பார்க்க சொல்லும்படி, ஏன்னா அவங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்கள் குடும்பமாக அமர்ந்து கொண்டால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். உபாகமம் 8:18 நாம் படிப்போம். உபாகமம் 8:18 யாராவது படியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உனக்கு கொடுக்கிறவர். இந்த ஒரு லைன் எடுத்துக்கலாமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். இந்த டிரான்சிஷன், சீசன் ஆஃப் டிரான்சிஷன்ல ஹீலிங் நடக்கணும், டெலிவரன்ஸ் நடக்கணும், ப்ராஸ்பரிட்டியும் வரணும், பொருளாதார செழிப்பும் வரணும். அப்ப ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு பேர் வைக்கலாமா? பைபிள்ல இருந்து எடுத்து வச்சிடலாம். ஐஸ்வர்யத்தை இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். அவர் பேர் இது எழுதி வச்சுங்க. எதை சம்பாதிப்பதற்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவரே பலன் தரார். நம்ம பலன் போதாது. நம்ம பலன் ஒருவேளை ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் தராராம். நேற்றுக்கு ஒண்ணு பார்த்தோம், படிக்க வேணாம், பிரசங்கி 10:19 பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். 2 காரியம் பார்த்தோம். எலிசா செய்த அற்புதம், சூப்பர் நேச்சுரல் வேலையும் கர்த்தர் நமக்கு மணி மிராக்கிள் பண்றாரு. நேச்சுரல் வேலை நம்ம சில காரியங்களை செய்யணும். நேற்று ஹார்ட் ஒர்க்கிங் பார்த்தோம், ஸ்மார்ட் ஒர்க்கிங் பார்த்தோம். இதெல்லாம் நோட் பண்ணீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வெறுமனே வழியிலே முள்ளுகளிலே கற்பாறையில விதைக்கப்படுகிற விதையாக இது இருக்கக்கூடாது. நல்ல நிலத்துல விழணும், நல்ல நிலத்துல இருந்து அது வளரணும். 1, 30, 60, 100 பலன்களை கொடுக்கணும். சரி, மணி இப்போ நம்ம ஜாப் பண்றோம். நல்லா கவனிங்க. சில பிராக்டிக்கலா பேசுறேன். சில விஷயங்கள் என்ன, நம்ம நிறைய ஜாப் பண்றோம், துதிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்காக வாழ்றோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு காரியத்தை வாங்குறதுக்கு அல்லது ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, விற்கிறதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வருங்க. இது எதுக்கு பிரயோஜனப்படுது? மணி, பொருளாதாரம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏதாவது பொருள் வாங்க, கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும் மணி தான் இல்லையா? அப்போ ஆண்டவர் அதை தருவாரானா கண்டிப்பா தர்றதற்கு அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். நேத்து சொன்னது போல சூப்பர் நேச்சுரல் வேலையும் தர்றாரு, நேச்சுரல் வேலையும் தர்றாரு. நேச்சுரல் வேலை நம்ம கடுமையா உழைக்கணும், ஞானமா உழைக்கணும், குழப்பம் இல்லாம உழைக்கணும். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்னால நிக்கலாம். இல்லைன்னா எங்க நிப்போம்னா நீசர்களுக்கு முன்னால நிப்போம். நீசர்னா யாருன்னா வழிபோக்கர்கள். நம்ம வேலையில ஜாக்கிரதை இல்ல, நம்ம எல்லாம் தரித்திரத்துல இருக்கிறோம், ஏழ்மையில இருக்கிறோம் அப்படின்னா போறவங்க வர்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பிரியம் வச்சிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்கிறதுல அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அவருடைய அந்த ரட்சிப்பு, சுகம், ஐஸ்வர்யம் எல்லாம் சிலுவையில அவர் முடிச்சிட்டாரு. அதை நம்ம சுதந்திரிக்கணும். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு மணி தேவை. நான் இப்படி எழுதியிருக்கிறேன், வித்தவுட் மணி. எத்தனை பேர் வந்துட்டீங்களா? 55 பேரா? இன்னும் கூட வரலாமே. நீங்க அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டே இருப்பாங்க. தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இவனுக்கு ஒரு நல்ல 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 காரியங்களை நம்ம ஏன் விட்டுறணும்? அநேகருக்கு அது ஆசீர்வாதமா மாற வேண்டாமா? சொல்லுங்க. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, கடன் இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல. வித்தவுட் மணி, இங்கிலீஷ்ல சொல்றேன், வித்தவுட் மணி we don't have a voice. நீங்க எவ்வளவு பெரிய ஆளானா என்ன வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா வித்தவுட் மணி ஒரு இடத்துல போகும்போது உங்க சத்தம் அடங்கி போகும், சத்தம் வராது. ஆமா,
அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இல்ல ஒரு எந்த ஒரு இடமாகட்டும், வித்தவுட் மணி வி டோன்ட் ஹேவ் வாய்ஸ். ஆண்டவர் அதை தராரு. பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. நான் ப்ராஸ்பரிட்டி செமினார் நடத்தினேன், கிட்டத்தட்ட 100 நாள், 100 டேஸ் நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்கு. 100 டேஸ் ப்ராஸ்பரிட்டி செமினார்ல நிறைய பேசணும். இதுல ஜூம்ல பைபிள்ல இருந்து பார்த்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம். ஓகே, இன்னொன்னு சொல்றேன். வித்தவுட் மணி we can't spread the gospel far and wide. அதாவது சுவிசேஷம் இலவசம், காஸ்பல் இஸ் ஃப்ரீ, ரட்சிப்பு இலவசம். ஆனால் அதை சுமந்து கொண்டு போவதற்கு தூர தேசங்களுக்கும் அகலமான பகுதிகளுக்கும் பரந்த பகுதிகளுக்கும் போவதற்கும் சுவிசேஷம் இலவசம். ஆனால் அதை சுமக்கிறதற்கு செலவாகும். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். காஸ்பல் இஸ் ஃப்ரீ, நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல போறீங்க, ஆனா அது போறதுக்கு வர்றதுக்கு செலவாகும். உண்மைதானே? அப்ப காஸ்பலுக்கு மணி தேவை. புரிஞ்சுக்கிறேன். காஸ்பல் இஸ் ஃப்ரீ, 100% ஃப்ரீ. ரட்சிப்பு இலவசம், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆனா ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போது அவங்க இலவசமா கூப்பிட்டு போறது இல்லை. லாங்ல நம்ம போறோம் அப்படின்னா அது செலவாகும். சாப்பிடணும், தங்கணும், சரிங்களா, செலவாகும். ஓகே, வித்தவுட் மணி we are not truly free to live our dreams in this life. வாழ்கிற வாழ்க்கையிலே பொருளாதாரம் இல்லாமல் ஒரு உண்மையான விடுதலையோடு வாழ முடியாது. எல்லாருக்கும், ஆனா இது இல்ல, ஏக்கம். என்னன்னா, இப்படித்தான் நம்ம வாழணும்னு பிசாசு பொய் சொல்றான். தரித்திரத்துலதான் நீ இருக்கணும், புவரா இருக்கணும், நீ பாவட்டியில இருக்கணும், அப்பதான் ஆண்டவருக்கு பிரியும்னு அவன் பொய் சொல்றான். ஆனா வசனம் சொல்லுது, அவர் தரித்திரரானதினாலே நாம் அனைவரும் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தரித்திரரானதுனால. நான் தரித்திரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கடன்ல வாழணும்னு அவசியம் இல்லை. அவர் தரித்திரரானதுனாலே நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பணக்காரன் வேற, ஐஸ்வர்யவான் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பணக்காரன் ரிச் மேன் வேற, வெல்தி மேன் வேற. பணக்காரன்னா பணம் மட்டும்தான் இருக்கும், சரீரத்துல வியாதி இருக்கும், வீட்டுல பிரச்சனை இருக்கும், மனசுல குழப்பம் இருக்கும். ஆனா ஐஸ்வர்யவான்னா எல்லாமே இருக்கும். அதான் ப்ராஸ்பரிட்டி. பணக்காரனுக்கு பணம் மட்டும்தான் இருக்கும், ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால இன்னைக்கு நம்ம அந்த ஐஸ்வர்யத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சரியா? அது நேத்து படிச்சுமே, மணி ஆன்சர் ஆல் திங்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. இன்னொன்னு சொல்றேன், இருக்கிறதையே லீஸ்ட் கடைசி பிளெஸிங் எதுனா மணி தான். அதுக்கு மேல பெருசு இருக்கு. அனாயிண்டிங் இருக்கு, காலிங் இருக்கு, அப்புறம் டெலிவரன்ஸ் இருக்கு, எட்டர்னல் லைஃப் இருக்கு, நித்திய வாழ்வு இருக்கு, எவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு மணிய லாஸ்ட் லீஸ்ட் அத பிசாசு என்ன பண்றான்னா பெருசா காண்பிச்சு நம்ம திங்கிங்லாம் அதுலயே கொண்டு போய் நிக்குது. நீங்க மணிக்கு சர்வெண்ட் இல்ல, மணி தான் உங்க சர்வெண்ட். பணம் உங்க வேலைக்காரன். நீங்க வேலை விட்டா பணம் வேலை செய்யணும். ஓகே, இன்னும் 2-3 சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க.
நான் சொல்றது எஸ்னா ஆமா, புரிஞ்சுங்க. நம்ம இப்ப ஜாப் பண்ண போறோம் அதுக்காக. மணி டஸ் நாட், இங்கிலீஷ்ல சொல்றேன் புரிஞ்சுங்க. நான் இப்படி எழுதியிருக்கிறேன் என்னுடைய அந்த ப்ராஸ்பரிட்டி செமினார்ல சொல்றதுக்கு எழுதுனேன். அதை இப்ப உங்களுக்கு சொல்றேன். மணி டஸ் நாட் க்ரோ ஆன் ட்ரீஸ். இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு வேலனை தராரு. சம்பாதிக்கிற வேலைன்னா ஆண்டவர் தராரு. பட் மணி டஸ் நாட் க்ரோ ஆன் ட்ரீஸ். அது மரத்தில் விளைவது இல்லை. வேணும்னா மரத்திலிருந்து அந்த பேப்பர் உருவாக்கப்படுவது உண்மைதான். ஆனா மரத்தில் விளைவது இல்லை. பனங்காய்ச்சி மரம்லாம் எங்கேயும் கிடையாது. ஓகேவே. டஸ் நாட், மணி டஸ் நாட் ஃபால் டவுன் ஃப்ரம் ஹெவன். மணி டஸ் நாட் ஃபால் டவுன் ஃப்ரம் ஹெவன். மேல இருந்து பொத்துன்னு விழுறதும் கிடையாது. இப்படித்தானே? எல்லாம் விழும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மிராக்கிள்ஸும் நடக்கும். ஏன் சொல்றேன்? மணி இஸ் த கிரியேஷன் ஆஃப் மேன். கரெக்டா சொல்றேன்னா? ஹெவன்ல கோல்டு இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு, ஹானர் இருக்கு. ஹெவன் ஃபுல்லா கோல்டு இருக்கு, பளிங்கு நதி இருக்கு, பொன்னகர் வீதி இருக்கு, கோல்டன் கிரவுன் இருக்கு, த்ரோன் இருக்கு. பட் ஹெவன்ல மணி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பரலோகத்துல கட்டுக்கட்டா பணம்லாம் கிடையாது. பட் கோல்டன் ரோடு இருக்கு, கிரவுன் இருக்கு, த்ரோன் இருக்கு. அதெல்லாம் வேற. அவரே வெளிச்சமா இருக்கிறார். பட் மணி ஹெவன்ல கிடையாது. நீங்க அப்படி எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. மணி இஸ் த கிரியேஷன் ஆஃப் மேன். ஒரு காரியத்துக்கு செலவினங்களுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ட்ரில அது செலவினங்களுக்காக, நான் சொன்னல, எக்ஸ்சேஞ்சுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு சூப்பர் நேச்சுரல் வேலை கர்த்தர் மிராக்கிள் பண்ணுவாரு, இல்லைன்னு சொல்லல. ஓகே. சில நேரங்களில் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட ஆண்டவர் அற்புதம் செய்வார். சம்பாதிக்கிற பலனை கொடுப்பார். இன்னைக்கு 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்க நாளைக்கு 15 1.5 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போகும். என் கண்ணால நான் பார்த்திருக்கேன், சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவர் உங்களை அற்புதமா கொண்டு போவார். இதான் ட்ரூத். நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்பாதிக்கிற பலனை ஆண்டவர் தரார். இன்னொன்னு சொல்றேன், இதுக்கு மட்டும் நீங்க கை தட்டணும். சரியா? தட்டுவீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? God made man. God made man. தேவன் மனிதனை உண்டாக்கினார். Man made money. கை தட்டுனீங்களா பாருங்க. மனிதன் பணத்தை உண்டாக்கினார். டிரான்சாக்சனுக்காக முன்னெல்லாம் எது கொடுத்து பண்ணாங்க? ஆரம்பத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா ஒரு பொருளை கொடுத்து பொருள் வாங்குவாங்க நாடுகள்லாம். நான் உனக்கு பருப்புலாம் ஏத்துறேன், நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு பொருட்கள் தான் பரிமாற்றம். பொருட்கள் பரிமாற்றம் நடந்தது. நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர்ல வந்துட்டு நம்பர் போட்டாங்க. ஓகே, இந்த ருபீஸ், உண்டு டாலர்ஸ், உண்டு இது அதுன்னு போட்டுட்டாங்க. ஓகே, மறுபடியும் சொல்றேன். God made man. Man made money. அப்ப பண்டம் மாற்றுவது, சிஸ்டர் போடுறாங்க பாருங்க, பண்டம் மாற்றுவது. முந்தியெல்லாம் பண்டம் மாற்றினார்கள், இப்பதான் பணம் மாற்றம். முந்தி பண்டம் மாற்றம், இப்ப பணம் மாற்றம். இன்னைக்கு கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. என்ன ரிலீஸ் பண்றாரு தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு தரப்போறாரு. எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதெல்லாம் திரும்ப வருது. முடியாது எதுவுமே இல்ல. யாராவது 80 வயசு எனக்கு என்னால முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா, 80 வயசுல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஏன் நான் சொல்றேன்? 99 வயசுல ஆபிரகாமோட மறுபடியும் பேசுறாரு. பேசி உன்னை வானத்து நட்சத்திரம் மாதிரி மாத்துவேங்கிறாரு. 75ல பேசினவர் மறுபடியும் 99லயும் பேசுறாரு. ஓகே, இன்னொன்னு சொல்றேன், 2-3 வார்த்தை சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்தணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது.
சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். நீதிமொழிகள். சோம்பர் கையால் வேலை ஆடியோ கட் பண்ணுங்கம்மா. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். நான் போல்டாவே சொல்றேன், தப்பா எடுக்காதீங்க. சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை. எந்த மட்டும் நீ தூங்குவேன்னு கேட்கிறாரு. கைய முடக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தூங்குவேன்? சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க பிரதர்? ஆமாங்க. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பாத்தீங்களா? அப்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு கேட்கணும். நாளையில இருந்து ஒரு சுறுசுறுப்போட வேலை செய்யணும். மறுபடியும் சொல்றேன், சில அவசரமான நேரங்கள்ல, கடினமான நேரங்கள்ல சூப்பர் நேச்சுரல் வேல கர்த்தர் அற்புதம் பண்ணுவாரு. நேற்று சொன்னல எலிசாவை பற்றி, அது போல அற்புதம் நடக்கும். ஆனா உங்க கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுறார். சரிங்களா? இப்போ முதல்ல நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா மைண்ட மாத்தணும். மைண்ட் மாறணும். என்ன மைண்ட்னா, நான் ஏழை, நான் தரித்திரன், நான் பாவர்ட்டியில் இருக்கிறேன், எங்க அப்பா ஏழை, எங்க தாத்தா ஏழை, எங்க பாட்டன் ஏழை, அதனால நான் ஏழை அப்படின்ற மனநிலை முதல் மாறணும். என்னைக்கு பைபிளை கையில எடுத்தீங்களோ அப்ப நீங்க ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாதி ராஜாவிட பிள்ளை, ராஜாதி ராஜாவிட பிள்ளை. மனசு முதல்ல மாறும். அப்படியா? ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் 89 பேர் டெட் பாடியை உயிரோட எழுப்பினவர். 89 டெட் பாடிஸ் எழுப்பினவர். வீட்டுல சில நேரம் கஞ்சிக்கு கூட வழி இருக்காதான், சாப்பிடுறது கூட ஒண்ணு இருக்காதான். ஆனா நம்ம ஜனாதிபதி போடுறாரு ட்ரெஸ் நீட்டமா, அது போல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஷூ மாட்டிக்கிட்டு வயிறு பசிக்குமா ஸ்ட்ரீட்ல நடந்து போவாராம். அவங்க ஒய்ஃப் கேட்பாங்களாம், ஏங்க சாப்பிடுறதுக்கே வழி இல்ல, நீ வெளியில போகும்போது ராஜா மாதிரி போற? இப்ப சொன்னாராம், வீட்டுல நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் ஒண்ணு இல்லைன்னு, ஆனா வெளியில போய் நான் என் இயேசுவை காட்டி கொடுக்க மாட்டேன், ராஜா மாதிரி வாழ்வேன் அப்படின்னு சொன்னாராம். 89 டெட் பாடிஸ அவர் மூலமா கர்த்தர் உயிரோடு எழுப்பினதாக நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நீங்க ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, பிச்சைக்காரர்கள் அல்ல. சரிங்களா? சிலுவையில மரித்து உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றிருக்கிறார். டெய்லி டிக்ளேர் பண்ணணும், இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு நீங்க வாயில சொல்ல அற்புதம் நடக்கும். முதல்ல திங்கிங்க மாத்துங்க. எங்கன்னா போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அதெல்லாம் மாத்துங்க. சரியா? ஏக்கத்தை முதல் மாத்துங்க. தூக்கத்தையும் மாத்துங்க, ஏக்கத்தையும் மாத்துங்க. நல்லா இருக்கா பாருங்க இந்த வேர்டு. தூக்கத்தையும் மாத்துங்க, ஏக்கத்தையும் நீங்க மாத்துங்க. மைண்ட முதல் மாத்துங்க. நீங்க முதல்ல தரித்திரம் இல்லைன்றத புரிஞ்சுங்க. கஷ்டமா தான் இருக்கும், கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் மனநிலை வேற. சரியா? மைண்ட மாத்து. 2வது என்ன பண்ணலான்னு பாருங்க. சில நியூ ஐடியாஸ கர்த்தர் கொடுப்பார். எல்லாத்தையும் ஜெபத்தோட செய்யுங்க. இது ஒரு ஆலோசனை, ஜெபத்தோட செய்யுங்க. பார்ட்னர்ஷிப் வச்சா கூட ஜெபத்தோட தான் வைக்கணும். நிறைய பிரச்சனைகள்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதனால அதை எப்படி சம்பாதிக்கிறன்ற ஐடியாவை கர்த்தர் தருவார். யாரோ சொல்றாங்கன்னு கால் வச்சீங்கன்னா சரிக்கணும். ஆண்டவர் சொல்லி கால் வச்சாதான் அது அற்புதமா மாறும். மைண்ட மாத்துங்க, நியூ ஐடியாஸ் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, ஏதாவது ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, ஏற்கனவே நிறைய நம்ம இழந்துட்டோம், அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேளுங்க. எப்படி எனக்கு அந்த அறிவை கொடுங்க ஆண்டவரே, நான் செயல்படுத்தணும் ஆண்டவரே. இனிமே ஒரு 100 ரூபாய் கூட வீணா போக கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க. எவ்வளவு போயிட்டுது. சரியா? இனிமே ஆண்டவரே அந்த சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுங்க. லாஸ்ட் ஒன் சூப்பரா சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 59 பேர். ஓகே. இது அதாவது ஆண்டவர் பெருக நினைக்கிறார், மல்டிப்ளை பண்ணுவார், அழிக்க மாட்டார், அதை பெருக பண்ணுவார். அதனால்தான் பூமியில பலுகி பெருகுங்கன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
பெருக பண்றதுதான் ஆண்டவருடைய சித்தம், சிறுக பண்றது சாத்தானுடைய திட்டம். அதனால பெருகணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்கள் வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பீர்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். அது சிங்குலரா இருக்கா, புளூரலா இருக்கா பாருங்க. வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். எல்லாமே பன்மையில தான் இருக்கும். ஆண்டவர் பார்த்து உங்களை பிளஸ் பண்றாரு. ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வருது, நிலம் இல்லாதவர்களுக்கு வருது. சரிங்களா? எவ்வளவு பேர் எனக்கு ஜெப குறிப்பு அனுப்பியிருக்காங்க, வருது, எல்லாருக்கும் வருது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் ஆக்சுவலி வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தலான்னு பாக்குறேன் ஜூம்ல. பட் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் கூட்டம் சேர்க்கிற ஆள் இல்ல, கிரௌட் வந்தாதான் பேசுவேன் நான் சொல்லல. ஆனா அன்னைக்கு ஒரு 100 பேராச்சும் அட்டன் பண்ணணும். அன்றைக்கு ஒரு பெரிய அற்புத செய்தி இருக்கு. மெயினா பினான்ஸ் பத்தி தான் இருக்கு. நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, மில்க் அண்ட் ஹனி லேண்ட பார்க்க இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற விரும்புகிறேன். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மல்டிப்ளை ஆகணும். லாஸ்ட்ல எல்லா ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா கொடுக்க பழகணும். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஜெபம் பண்ணி வாங்கலாம், ஜெபம் பண்ணி வாங்கலாம். மணி மிராக்கிள் மட்டும் கொடுத்துத்தான் வாங்க முடியும். அதனால்தான் கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்கள் மடியிலே சரிந்து போடுவார்கள், அப்படி அளந்து போடுவார்கள், சரிந்து விழும் அப்படின்னா போட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். எல்லாற்றையும் நீங்க அனாயிண்டிங்ல இருந்து, டெலிவரன்ஸ்ல இருந்து, பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி வாங்கிடலாம். மணி மட்டும் கிவிங் தான். கிவிங் எந்த அளவுக்கு அளக்குறோமோ அதை விட கர்த்தர் அதிகமா தான் செய்யும். பைபிள்ல நிறைய மெத்தட் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல, அதுக்குள்ள நான் போகல. பட் கிவிங் மட்டும் அந்த ஒரு வேர்ட்ல மட்டும் நான் நிறுத்திடுறேன். ஓகே, அதாவது லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை கதை, ஸ்டோரி, STORY, ஸ்டோரி, கதை. இன்னையில இருந்து நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்தை தேடி கடந்து வாங்க. இன்னையில இருந்து ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்டோரி, ஹிஸ்டரி. ஸ்டோரிக்கு முன்னால HIS போட்டுக்கணும். வரலாறு. நல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். வெற்றி பெற்றவர்களுக்கு சாதனையாளர் விருது கிடைக்கும். வெறும் சாதனையாளர், அவ்வளவுதான். தோற்றவங்க மட்டும்தான், தோத்து போனவங்க மட்டும்தான் சரித்திரம் படைப்பான். விளங்கிடுச்சுங்களா? ஏன்னா வெற்றி பெற்றவனு பெருசா பாடம் படிக்க முடியாது, தோத்தவனுக்கு பாடம் 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 பாடம். அதனால அவன் சரித்திரம் படைப்பான். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இன்னையில இருந்து உன் தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமா மாற்ற போற. ஸ்டோரி எல்லாம் ஹிஸ்டோரியா மாறணும். ஸ்டோரி, என் வாழ்க்கை ஒரு கதை அப்படின்னு நேத்து வரைக்கும் சொன்னீங்க. இன்னையில இருந்து அது கதை இல்ல, வரலாறு. முடியும்னா முடியும், கண்டிப்பா அற்புதம் நடக்கும். நீங்க பிச்சைக்காரர் கிடையாது, நீங்க செழிப்புள்ளவர்கள். ஆண்டவர்களோடு பேசுறாரு இன்னைக்கு. நான் வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் வருது. கர்த்தர் சொல்லிட்டாரு என்கிட்ட, அதை பேசு, வெள்ளிக்கிழமை பேசுன்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ரெவலேஷன். சரியா? ஆண்டவர் தர போறாரு. நான் உங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக இதை இப்ப சொல்லல, யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. பிரதர், கடன் மாறுது, உங்களுக்கு நல்ல வேலை தராரு, வருமானம் தராரு, கஸ்டமர்ஸ் வர்றாங்க, கிளையன்ட்ஸ் வர்றாங்க, உங்களுக்கு தேவையான நபர்களை கர்த்தர் அனுப்புறாரு. உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். நான் தான் சொன்னேன்ல, இப்ப பைபிள்ல இருந்து தானே காமிச்சேன் உங்களுக்கு. ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார்.
அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். வெயிட் பண்ணுங்க. எல்லா கடன்களையும் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாரு. உங்க பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பாரு. ஜூன் மாசத்துல ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் தருவாரு. ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவா வைக்க மாட்டார். இப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன? எனக்கு பலனை தாங்க. நீங்களே பலவீனமா இருந்தா, நீங்க ரொம்ப சோர்வா இருந்தா எப்படி ஓட முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். உங்க பலனை எனக்கு தாங்கப்பா, உங்க பலனை எனக்கு கொடுங்கப்பா. ரொம்ப டிப்ரெஷனா இருக்குப்பா, சோர்ந்து போறேன்ப்பா, உங்க பலனை கொடுங்கப்பா. ஓடணும்னு நினைக்கிறேன்ப்பா, என்னால ஓடவே முடியல, நடக்க முடியல. மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் பாடினார் பாருங்க, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. பாத்தீங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நைட்டு படுக்கும்போது சரி, நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆலோசனை நான் தரணும். இத சொல்லாம போக கூடாது. ஒரு 2-3 இன்டர்வியூ போயிட்டு வந்துருவாங்க. ஒரு 2-3 கல்யாணத்துக்காக பொண்ணு பார்ப்பாங்க. எல்லாம் நடக்காது. உடனே என்ன முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துடுறாங்கன்னா, அது நடக்காது. சாத்தான் தடை பண்ணிட்டான். சாத்தான் தடை பண்ணிட்டான். பிசாசு தடை பண்ணிட்டான். பிசாசு தடை பண்ணிட்டான். பிசாசு தடை பண்ணிட்டான். இது தாங்க ஓடுது மெயினா தமிழ்நாட்டுல. பிசாசு தடுத்துட்டான், பிசாசு தடுத்துட்டான் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேங்க, ஆவியானவர் சொல்றாருங்க, அது பிசாசு தடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் தடுத்தாரு. ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பிள்ளை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா அவர் செய்வார். 3 முறை வந்ததுல இன்டர்வியூ, அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அது உங்களுக்கு இல்ல. 4வது ஒண்ணு இருக்குல்ல, அதை கர்த்தர் செய்வார். கல்யாணத்துக்காக 3 பொண்ணு வந்தது இல்ல, 3மே தடை ஆயிடுச்சு. தடை ஆயிடுச்சு. இல்ல கர்த்தர் அதை விட பெருசா வச்சிருக்காரு. நீங்க தேவ பிள்ளையாச்சே, நீங்க கர்த்தருடைய பிள்ளை, யாருங்க உங்களை தொட முடியும்? உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுறான்னு இருக்கு. அதனால நான் சொல்றேன் பாருங்க, சில நேரம் ஆண்டவரே தடுப்பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, பைபிள் ஆதாரம் இருக்கு எனக்கு. அவர்களை போக ஒட்டாது இருந்தார்னு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தடுத்தார்னு இருக்கு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவரே ஸ்டாப் பண்ணுவாரு. ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடணும். ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சில நேரம் ஸ்டார்ட் அப்படின்னுவாரு, ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. விளங்கிச்சா உங்களுக்கு? சோ கடந்த கால நிகழ்வுகளை தூக்கி போடுங்க, தேவையில்லாத தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை சரித்திரம் படைக்க வைப்பேன். நீ ஒரு ஹிஸ்டரி மேக்கரா மாறுவ. பணம் தானே பிரச்சனை? நல்லவங்களா இருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, என்ன குழுவா ஜெபிக்கிறீங்க, கூடி ஜெபிக்கிறீங்க, தனியா ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. எங்கேயோ ஒரு இடத்துல அழுக வருது தானே, அது அந்த இடம் தானே. மணின்ற இடத்துல தானே கண்ணீர் வருது. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் மாற்ற வல்லவனா இருக்கேன். ஆபிரகாம் செல்வ செழிப்போட சீமானை போல வாழ்ந்தார். சீமான் அப்படின்னு இருக்கு. சீமானை போல வாழ்ந்தார் ஆண்டவர். ஆபிரகாம். ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி ஓடியது. அந்த நதி ஆவில்லா தேசம் முழுவதும் நிரப்பியது. அங்கே பொன் விளைந்தது. அந்த பொன் சுத்த பொன்னா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. திருமணம் வச்சிருக்கிறவங்க சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணம் வச்சுக்கிறவங்க, முடிச்சிடுறேன், முன்னெல்லாம் 5000 10,000 இருந்தது, இப்போ கோல்டே வாங்க முடியாது. பிராக்டிகலா பேசுவோம். கோல்டு வாங்க முடியாது, என்ன பண்ணு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு உங்களால 5000 கொடுத்து வாங்க முடியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு 50,000 கொடுத்து வாங்குற பலனை கர்த்தர் தரலாம். அன்னைக்கு 5000 கொடுத்து வாங்க முடியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு 50,000 கொடுத்து வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும். God can do. தைரியமா இருங்க. தேடுங்க. தேடுங்கள், கண்டடைவீர்கள். இதுக்கு மட்டும் கை தட்டிடுறீங்களா? லாஸ்ட் ஃபைனல். லாஸ்டா ஜெபம் பண்ணிடலாம். இருங்க. தேடுங்க. தேடுறவங்க கண்டுபிடிப்பாங்க. தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடணும். நீ ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேட தேட தேட
எல்லாம் உங்களை சேர்ந்து வரும். ஆண்டவரை தேட 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 எல்லாம் வரும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். வேற வேர்டு எனக்கு தெரியாது. தேடாதவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும், தேடாதவர்களுக்கு கிடைக்காது. அதனால கர்த்தர் ப்ரொஃபட்டிக்கா சொல்றாரு, தேடு மகளே, தேடு மகனே, நீ கண்டுபிடிப்பா. ஓகே ஓகே ஓகே, குட், சூப்பர். இன்னைக்கு வந்து நான் ஜாம் பண்ணல. இந்த செய்தி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மூத்தவங்களை ஜெபம் பண்ண வைக்கிறேன், பெரியவங்களை. சரியா? பெரியவங்களை ஜெபம் பண்ண வைக்கிறேன். இதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபமணி ஆண்டி ஜெபம் பண்றீங்களா? ஷார்ட்டா பண்ணுங்க ஆண்டி, ரொம்ப சுருக்கமா பண்ணும், நேரம் ஆயிட்டுது. சுருக்கமா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த செய்திக்கு ஜெபமணி ஆண்டி ஜெபம் பண்ணுங்க, நான் பிளஸிங் பிரேயர் பண்றேன். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தினம் தினம் நல்ல உங்களுடைய வார்த்தையை நீங்க அருளினதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களை தேடணும், தினம் தினம் தேடணும், உங்க கிட்டி சேரணும்னு அப்பா உங்க தேவ மனுஷன் சொல்றாரு, நாங்க கேட்கிறோம்ப்பா. உமது மனிதர் சொல்றதெல்லாம் தினமும் கேட்கிறோம். இயேசுவே, நீங்க எங்களுக்கு இந்த ஒரு சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா, தினம் தினம் உமது வார்த்தையை கேட்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க அப்பா. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலமாகும். நல்ல ஒரு தினமும் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஐஸ்வர்யம் தான் வரும் அப்பா, பணம் தான் எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்னு நிறைய வசனங்கள் அப்பா தேவ ஊழியர் சொல்றதை நாங்க கேட்கிறோம் அப்பா. உமது வார்த்தையை தினம் தினம் கேட்கறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா, வெள்ளிக்கிழமை கூட பெரிய ரெவல்யூஷன் வெளிப்பாடு இருக்குன்னு ஃபாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்பா, எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு உதவுற மாதிரி எல்லாரும் அதை கேட்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க நினைச்சாதான் எல்லாம் முடியும். ஐஸ்வர்ய சம்பந்தர் நீங்கப்பா. அப்பா, எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் நீரல்லவோ அப்பா. அப்பா, உங்களை இல்லாம வேற யாராலும் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. எந்த நேரத்திலும் நீங்க செய்ய வல்லவரப்பா, அற்புதரப்பா, மகிமையன் அப்பா, தேவன் இயேசுவே. அப்பா, இதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருக்காக எங்களுடைய பாஸ்டருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். அவருக்கும் பலனை கொடுங்கப்பா. தினமும் எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கறதுக்காக நன்றி. அவரு தினம் தினம் எங்களுக்கு கரெக்டா அந்த 10 மணிக்கு ஆஜராகி இந்த உம்முடைய வார்த்தையை சொல்றாருப்பா. அப்பா, அதிசயம், சத்தியம், நிச்சயம் அப்பா. உமது வார்த்தை எப்போதும் ஒழிந்து போகாதுன்னு நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நன்றி. எங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர் நீங்க தான்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுப்பவர் நீங்கப்பா. அப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்க எல்லாருக்கும், சபைக்கு எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு தேவையோ அதை எந்த சபைக்கானாலும் தேவைகளை நீங்க சந்திக்கிறீர் தேவரீரப்பா. அதுக்காக நன்றி அப்பா. இந்த கிளாஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாஸ்டருக்கும் நீங்கள் கொடுத்த இந்த தேவ ஊழியருக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தினம் தினம் வார்த்தையை நீங்க அவருக்கு நீங்க அருள்றீங்க, அவர் எங்களுக்கு அருள்கிறாரப்பா. அதுக்காக நன்றி அப்பா. தினமும் நாங்களும் தவறாமல் கேட்கவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். ஒரே ஒரு வேர்டு தான், பலனை கர்த்தர் தருவார். நீங்க ஐஸ்வர்யத்தோட வாழ்வீங்க. காட் பிளஸ் யூ. என்ன போடணும்னு தோணுதோ நீங்க போடுங்க. ஆமேன் போடுறாங்க ஒருத்தர். என்ன போடணுமோ நீங்க போடுங்க. நீங்க போட்டுட்டு அதை தேங்க் பண்ணிட்டு நீங்க லீவ் கொடுத்துருங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு என்ன வருதோ போடுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்போர் கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும் தருகிறார். ஆமென். 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 வசனம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமா ஆமா. God is my strength. ஆமா. ஐஸ்வர்யத்ததும் அதனென்ற வேதனை. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஐஸ்வர்யத்தையும் பலனையும் தருகிறார். ஆமென். ஆமென். ஐஸ்வர்யத்தை ஆமென். சம்பாதிக்கும் பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். God ஆமென். sent Thank you, Amen. Pastor. கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார். ஆமென். ஆமென். God sent Amen. சம்பாதிக்கிற பலனை ஆமென். கர்த்தர் தருகிறார். ஆமென். 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 கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனை தருகிறார். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். Thank you. God bless you. God bless you. கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் பலனையும் சுறுசுறுப்பையும் தருகிறார். Amen. Amen. God. கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார். Amen. Amen. God bless you, brother. God bless you. கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பலத்தையும் தருகிறார். Thank you, Jesus. Thank you. God bless you. Thank you. God bless you. கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும் தருகிறார். தேங்க்யூ பாஸ்டர். Thank you. God bless you. Thank you. கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறார். ஷாலோம் அங்கிள். Shalom. 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 God bless you. Shalom. God bless you. God bless எனக்கு you. ஐஸ்வர்யத்தையும் பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். Amen. Amen. Praise the Amen. Lord. Amen. கர்த்தர் Amen. Praise God. சாலோம்ண்ணே, கர்த்தர் Shalom. எனக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனை தருகிறார். ஆமென். Amen, brother. God bless you. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். ஆமென். Amen. Amen. God bless you. வேற என்னாச்சு? அவ்வளவுதானா? முடிஞ்சா? வேற இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு தருவார். Amen. Amen. நிச்சயமா தருவார். Amen. Okay. God bless you. See you tomorrow.